ஏன்டா கம்பு இருக்கு கூல் பண்ணிடுவோமா? குளிர்ல யார் கூழ் குடிப்பா? சரி கூல் குடிக்க வேணாம், கம்பு தோசை பண்ணிடுவோம். ஆரோக்கியமா இருக்கும், சாப்பிடுற மாதிரி இருக்குமா? அருமையா ஆரோக்கியமா இருக்கும். மக்களே பாருங்க, சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு பாத்திரத்துல 3 டம்ளர் டம்ளரு கப்பு எதனா எடுத்துக்கங்க. 3 டம்ளர் கம்பு, 1 டம்ளர் அரிசி, எந்த அரிசினாலும் பரவாயில்ல. 1 டம்ளர் உளுந்து, கொஞ்சோண்டு வெந்தயம், நல்லா 2 மணி நேரம் வாஷ் பண்ணி ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் மக்களே. நல்லா குறை அரைச்சக்கூடாது, தோசைக்கு நல்லா பேஸ்ட்டு மாதிரி இருக்கணும். மாவை புளிக்க வைக்கிறதுக்கு உப்பை போட்டு சுடு தண்ணிக்குள்ளே இறக்கி விட்டீங்க அப்படின்னா, குளிர்காலம் ஆகி போச்சா சவுதியில், அதனால் டக்குன்னு புளிச்சிடுவாங்க. புளிச்சு நுர தள்ளி தொங்கி சுண்ணாம்பு ஆகி போச்சு பாருங்க மாவு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. மாவை நல்லா கலக்கி வேணுங்கிற அளவுக்கு உப்பும் தண்ணியை ஊற்றி காஞ்சி இருக்க தோசை கல்ல போட்டு தோசை ஊற்றினீங்கன்னா தோசை அம்மா தோசை, அம்மா சுட்டா தோசை. சவுதியில் கம்பு தோசை சூப்பராக ரெடி ஆயிரும். கரண்டியும் தேவையில்ல, கன்றாவியும் தேவையில்ல, கையிலே எடுத்து விட்டணும். அதுக்கு தண்ணியாக தேங்காய் செஞ்சு